இந்த வீடியோ போன வாரம் 2 நாள் எடுத்த வீடியோவை தான் சேர்த்து போட்டிருக்கேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கபோர்டை கிளியர் பண்ணிட்டேன் ஒரு பெட்ரூமில். இன்னொரு பெட்ரூமில் வந்து இருக்கிற கபோர்டை வந்து கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போயிருந்தேன். அந்த பெட்ரூமில் தேவையில்லாத பொருள் நிறைய சேர்ந்துட்டே இருக்குது. பழைய டிவி அப்படியே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் போட முடியல. அதே போல் ஏர் கூலரும் இன்னும் அப்படியே இருக்குது. அக்கா ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க, அதுவும் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த பக்கம் கபோர்டை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க. இந்த பக்கம் ஒரு ரேக்கில் டெய்லி வேர் சாரீஸு, பூஜாப்பா ட்ரெஸ்ஸு, பூஜா வந்து ரேராக யூஸ் பண்ணுற டாப்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து பசங்களோட புக்ஸு வந்து வச்சுருக்கேன். இந்த சாரீலாம் வந்து எதுக்கு தான் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. நிறைய சாரீஸ் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். பூஜா போட ட்ரெஸ் ரொம்ப கம்மி தான், அதனால் அதை வந்து சீக்கிரமாக அடுக்கி முடிச்சிட்டேன். இருந்தாலும் அவர் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் எல்லாமே கலைச்சிடுவார். அதுக்கப்புறம் எப்போனா போடுற டாப்ஸ்லாம் மட்டும் வச்சுருக்கேன். பசங்களோட ஸ்கூல் பேகு, புக், தேவையில்லாத பழைய புக்ஸு கொஞ்சம் இருக்குது. எல்லாமே அழகாக அடுக்கி எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே எனக்கு வந்து அயர்ன் பண்ணுற மாதிரி மடித்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். லேட் ஆனாலுமே அந்த மாதிரி தான் மடித்து வைக்கிறது எப்போவுமே. மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்ததுலேருந்து நைட்டு டிஃபன் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றதால கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியுது. சீக்கிரமாக சாப்பிட்டாலும் எப்போவும் படுக்கிற டைமுக்கு தான் படுக்கிறோம். மறுநாள் மாமியார் வந்ததுலேருந்து 6 மணிக்கு டிவி போட்டாங்கன்னா நைட்டு ஒரு 10:30 மணி வரையிலும் டிவி ஓடிட்டுருக்கு. சீரியலாக பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் யாருமே அதிகமாக சீரியல் பார்க்குறது கிடையாது. பூஜா எப்போவுமே அவங்க ஆயா வந்தோடனே அவங்க கூட தான் வந்து படுத்துப்பா. அவங்க ஆயாவும் அவளும் மட்டும் வெளியில் ஹாலில் படுத்துட்ருந்தாங்க. 6 மணிக்கு எழுந்து எப்பவும் போல் அவங்க பழைய வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புற டைமில் வருவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். ஒரு நாள் மட்டும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமாட்றாங்க. டிஃபனு, சாப்பாடு எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போய் போகிற வழியில் எங்கள் ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. அப்பா வந்து மலைக்கு போயிருந்தாங்க. அப்பா வந்து பசங்களுக்கு பிரசாதம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அப்பா நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து போயிட்டாங்க. மறுநாள் காலையிலுமே எழுந்து பார்த்திங்கன்னா, எனக்கு முன்னாடி வந்து எழுந்துட்டு கோதுமை மாவை வந்து புடச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கேட்டிருந்தேன், இதை வந்து புடச்சி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. எப்போ எழுந்தாங்கன்னு தெரியல. எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா எப்போ தூங்குவாங்க, எப்போ எழுந்துப்பாங்கன்னே தெரியாது நைட் டைமில். ரேஷன்லேருந்து இது தான் ரொம்ப நாள் கழித்து கோதுமை வாங்கிட்டு வந்திருக்கேன். அரைச்சி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி புகழ் ஸ்கூலில் வந்து பாரதியார் தினம் கொண்டாடுறதால வந்து புலவர்கள் வேஷம் ஏதாவது போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி திருவள்ளுவர் வேஷம் தான் புகழுக்கு போட்டு விட்டுருந்தேன். இது வந்து இந்த காஸ்டியூம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டுமே செஞ்சுருக்கேன். தலைக்கு வந்து ஜவுரி முடி வந்து அட்டாச் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். தாடியாக வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுற அந்த ஜவுரி முடியை வந்து தாடியாக வந்து போட்டு விட்டுருந்தேன். மீசைக்கு வந்து மை தடவி விட்டுருந்தேன். புகழ் நல்லா சூப்பராக சொல்லியிருந்தான்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருந்தாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.